ஹலோ மை டியர் டிராமா லவர்ஸ், வெல்கம் பேக் டு எம் டிராமா கிளிம்ஸ். இந்த வீக் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க மெஜிஷியன் ஸ்டோரியோட பார்ட் 5 தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். வாங்க गाइस, நம்ம இன்னைக்கு கதைக்குள்ள போகலாம். நேத்து கடைசியா இல்லு நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோ யாரோ ஒரு ஆளு கத்திய வச்சு குத்துற மாதிரி ஒரு வீடியோ பாப்பாங்களா. இத பார்த்து அப்படியே மொத்தமா ஷாக் ஆகி போய் உட்கார்ந்திருப்பாங்க. அப்ப அந்த ஹானா அப்படியே நம்ம ஹீரோயின் கிட்ட ஃபுல் சீன் ரெக்கார்ட் ஆயிருந்தா நல்லா இருந்திருக்கும், பாதிலே கேமரா இருந்த பேட்டரி டெட் ஆயிருச்சு, அதுக்கடுத்து என்ன நடந்திருக்கும், அவன் கொலை பண்ணி அவன் எங்கேயும் புதைச்சிருப்பானோ அப்படிங்கிற மாதிரி அந்த ஹானா நம்ம ஹீரோயினை பார்த்து கேட்டுக்கிட்டு இருப்பா. ஆனா நம்ம ஹீரோயின் அந்த ஹானாவை திட்டி விட்டுருவா. அவனை பத்தி எதுவுமே தெரியாம நீ பேசாத, எனக்கு அவனை பத்தி நல்லா தெரியும், உண்மையிலேயே அன்னைக்கு அந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னு நான் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்ட்டு அவ சொல்லுவா. இதனால கடுப்பாய் போன ஹானா இப்ப அப்படியே நம்ம இல் கிட்ட போய் அந்த பென்டிரைவ கூட நான் இப்பவே போலீஸ் கிட்ட சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பாளா. அதுக்கு அந்த இல்லுமே போலீஸ் கிட்ட போனா போ, ஆனா ஃபர்ஸ்ட் போலீஸ் அவனை விசாரிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உனக்கு எப்படி கிடைச்சிச்சுன்னு கேட்பாங்க. நீ அந்த இடத்துக்கு போய் ஸ்பை கேமரா வச்சுதான் இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ண, அதனால ஃபர்ஸ்ட் உன்னதான் விசாரிக்க உள்ள கூட்டு போவாங்க அப்படின்ட்டு லைட்டா மிரட்டி விடுவான். அதுக்கடுத்து இப்ப நம்ம ஹீரோயின் இங்க இருந்து வேகமா எங்கேயோ போற மாதிரி தெரியுமா, அதனால அந்த இல்ல அப்படியே அவளை ஸ்டாப் பண்ணி எங்க போற, திரும்பி அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கா அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டு இருப்பான். அப்பதான் நம்ம ஹீரோயின் இவன் கிட்ட காலையில நடந்த விஷயத்த சொல்லுவா. இந்த மாதிரி காலையில ஒரு போலீஸ் என்கிட்ட போட்டோவை காமிச்சு நாங்க ஒரு கேஸ் விஷயமா இவனை தேடுறோம், இவனை நீங்க பாத்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இப்ப இந்த வீடியோ வேற ஆக்சுவலி அந்த மெஜிஷியன் சுத்தி என்னதான் நடக்குதுன்ட்டு நான் அவர்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்ட்டு அங்க போகலான்ட்டு பாப்பா. ஆனா அந்த இல்ல நீ அங்க தனியா போனா உனக்கு தான் பிரச்சனை அப்படின்ட்டு அவளை ஸ்டாப் பண்ணலான்னு ட்ரை பண்ணுவான். பட் அன்னாரன் பார்த்து கரெக்டா இல்லோட அம்மா அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. அதனால இல்லால நம்ம ஹீரோயின் கிட்ட பேசவே முடியாது. சோ இப்ப நம்ம ஹீரோயின் ஒரு பக்கம் தனியா போயிருவா, இல் வேற வழி இல்லாம அவங்க அம்மா கூட போயிருவான். இப்போ அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு போய் பார்த்தா நம்ம ஹீரோனுக்கு செம ஷாக்கிங்கான ஒரு விஷயம் காத்திருக்கும். நம்ம ஹீரோ இப்போ ஒரு 4-5 குழந்தைங்களை கூட்டு வந்து வச்சு கத்தி முனையில ஏதோ மிரட்டிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியும். இத பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் இவன் கெட்டவன் தானோ அப்படிங்கிற மாதிரி லைட்டா சந்தேகப்படுவா. ஆனா அப்புறம் தான் அவ கிளியரா பார்த்துக்கிட்டு தெரியும் நம்ம ஹீரோ அந்த குட்டி குழந்தைங்களுக்கு எல்லாம் மேஜிக் செஞ்சு காமிச்சுக்கிட்டு இருப்பான். சே, இப்படி ஒரு குழந்தை மனசு உள்ளவனா மித்தவங்களை கொலை பண்ணிருப்பான், வாய்ப்பே இல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் இப்ப முடிவு பண்ணிடுவா. சரி, இனிமேல் இவன் கிட்ட இதை பத்தி எதுவும் கேட்க வேண்டாம், இங்க இருந்து நம்ம கிளம்பலாம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் பாக்குறப்ப ஆப்போசிட்ல அன்னைக்கு பார்த்த பிரெக்னன்ட் லேடியை திரும்பி பாப்பா. அந்த பொண்ணு என்ன நினைச்சுன்னு தெரியல, நம்ம ஹீரோயினை பார்த்தோனையும் உடனே நம்ம ஹீரோயினோட நம்பரை கேட்கும். நான் எதுக்கு என் நம்பர் சம்பந்தமே இல்லாம உங்களுக்கு கொடுக்கணும், அது ஒண்ணும் இல்ல, நீ தப்பா எடுத்துக்காத, சப்போஸ் ஃபியூச்சர்ல ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அதை பத்தி உங்ககிட்ட பேசுறதுக்கு தான். ஃபியூச்சர்ல பிரச்சனை வருமா, சரி நீங்க வேணா உங்களோட நம்பரை என்கிட்ட கொடுங்க, நான் நோட் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் நம்பர் வாங்கிக்குவா. பட் இந்த பொண்ணு பார்த்தோனையும் நம்ம ஹீரோயினுக்கு இன்னும் கொஞ்சம் குழப்பமாயிரும். இந்த பொண்ணு யாரு, எதுக்கு ஃபியூச்சர்ல பிரச்சனை வந்தா என்கிட்ட பேசணும்னு நினைக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி டவுட்டா இருப்பா. அதுக்கடுத்து அப்படியே நைட்டு அந்த ஹானா பொண்ணை தான் காட்டுவாங்க. அவன் நம்ம ஹீரோவை பத்தி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்ட்டு அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கே போவா. அங்க போய் ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதா அப்படின்னு தேடி பார்த்துக்கிட்டு இருக்கப்ப அங்க தரையில ரத்தமா இருக்கிறத அவன் நோட் பண்ணிடுவா. பட் அந்த டைம் கரெக்டா நம்ம ஹீரோவும் உள்ள வந்து இவன் இங்க இருக்கிறத நோட் பண்ணிடுவான். முதல்ல அந்த ஹானா பொண்ணுக்கு இவனை பாக்குறப்ப கொஞ்சமாட்டு தைரியம் இருக்கும். ஆனா இப்ப அந்த வீடியோ பார்த்ததுல இருந்து ரொம்ப பயப்படுவாளா. அதனால இவன் கிட்ட மாட்டிக்க கூடாதுன்ட்டு அப்படியே கேஷுவலா, அது ஒண்ணும் இல்ல, நான் உங்களை பார்க்க தான் வந்தேன், எனக்கு இப்ப வர வர மேஜிக் மேல நிறைய இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு, அதனால தான் உங்ககிட்ட மேஜிக் கத்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்ட்டு சமாளிக்க ட்ரை பண்ணுவா. ஆனா இவ இப்படிலாம் சொன்னா நம்ம ஹீரோ நம்பிடுவானா. அவன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பக்கத்துல வந்து உண்மையிலே உனக்கு மேஜிக் கத்துக்கணும் நான் என்ன அப்படின்ட்டு அவளை குறுகுறுன்னு பாப்பான். பார்த்தா அவளோட ஷோல்டர்ல அவ ஸ்பை கேம் செட் பண்ணிட்டு தான் உள்ள வந்திருப்பா. இப்ப அதை நம்ம ஹீரோவும் பாத்துருவான். அதுக்கடுத்தாண்டு அந்த ஹானா இங்க இருந்து ஓடுவாளான்னு பார்த்தா அவ இப்ப அப்படியே தைரியமா, அதான் நான் வந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு, நான் இங்க மெயினா வந்ததே எவிடன்ஸ் கலெக்ட் பண்றதுக்கு தான், ஏன்னா இங்க கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதான் நான் பாத்துட்டேன் அப்படின்ட்டு அந்த வீடியோ எடுத்து காட்டுவா. இதனால இப்ப நம்ம ஹீரோ செமையா டென்ஷன் ஆயிருவான். நீ ஏதாண்டு ஒரு வீடியோ எடுத்து வந்து காமிக்கிறதுக்குலாம் என்னால பதில் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது, இங்க இருந்து வெளியே போ அப்படின்ட்டு கத்துவான். ஆனா அப்பயும் அந்த ஹானா பொண்ணு சும்மா இல்லாம, கவலைப்படாத நான் போக தான் போறேன், ஆனா அதுக்கு முன்னாடி நீ உண்மையிலேயே மெஜிஷியனா இல்ல தன்னை ஒரு மெஜிஷியன் சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்க சைக்கோவா அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இப்ப பேச ஆரம்பிச்சிருவா. இந்த மாதிரி ரியல் மெஜிஷியன் டாபிக் எடுத்தாவே நம்ம ஹீரோக்கு செமையா கடுப்பாயிரும். அவன் இப்ப அப்படியே அந்த ஹானாவோட கையை ஃபோர்ஸா பிடிச்சு, நீ என்ன கிறுக்கன் வேணா நினைச்சுக்கோ, அது எனக்கு பிரச்சனையே கிடையாது, ஆனா என்னோட மேஜிக்க சந்தேகப்படுற ரைட் உனக்கு கிடையவே கிடையாது அப்படின்ட்டு அவ கையை ஃபோர்ஸபிளா பிடிச்சு பேசிக்கிட்டு இருப்பான். அப்போ இவங்க 2 பேருக்குள்ள நடந்த அந்த கை கலப்புல அந்த ஹானா பொண்ணுக்கு தெரியாம அந்த பறவை இருந்த கேஜ் தள்ளி விட்டுருவா. இதனால பாவம் அந்த கேஜுக்குள்ள இருந்த கிளிக்கு லைட்டா அடிபட்டுரும். இப்படி தன்னோட கிளிக்கு அடிபட்டுச்சுன்னு தெரிஞ்ச உடனே நம்ம ஹீரோக்கு என்னதான் ஆயிருக்கும்னு தெரியல, அவன் இவ்வளவு நேரம் வரைக்கும் பொறுமையா இருந்திருப்பான். பட் இப்ப அப்படியே டக்குன்ட்டு ஹானாவோட கழுத்தை பிடிச்சு, உனக்கு என்னதான் வேணும், ஏன் இங்க வந்து என்ன டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு அவளை கொஞ்சம் கொஞ்சமா கழுத்தை நெரிச்சு கொல்ற அளவுக்கு போயிருவான். அப்பன்னு பார்த்து அவனோட கிளி வழியில ரொம்ப துடிக்கும். அதனால நம்ம ஹீரோ அப்படியே அந்த ஹானாவை விட்டுட்டு அந்த கிளிக்கு என்னாச்சுன்னு பார்க்க போவான். இந்த கேப்ல அந்த ஹானா இந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆகி ஓடிடுவா. பட் அப்படி போறப்ப வழியில அவ இல்ல பாத்துருவா. என்னன்னா அந்த இல் நம்ம ஹீரோவை தேடி இப்ப இந்த இடத்துக்கு வந்துகிட்டு இருந்திருப்பான் போல. இப்போ நடந்த எல்லா விஷயத்தையும் அந்த ஹானா அந்த இல் கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பா. நம்ம எல்லாரும் ஸ்டார்டிங்ல இருந்து கேட்ட ரூமர்ஸ் உண்மைதான் நினைக்கிறேன், இவன் சாதாரண மெஜிஷியன் கிடையாது, இவன் உண்மையில ஒரு சைக்கோ, கொஞ்சம் விட்டுருந்தா என் கழுத்தை நெரிச்சு இப்ப கொன்றுப்பான் அப்படிங்கிற மாதிரி அவ சொல்லிக்கிட்டு இருப்பா. ஆனா இப்ப நம்ம இல் என்ன நினைச்சான்னு தெரியல, அவன் அப்படியே ஹானா கிட்ட, நீ காமிச்ச வீடியோல இருந்தது உண்மையில இந்த மெஜிஷியன் தானா இல்ல வேற யாரான்னு இருக்கும்
இருக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பானா. இது இந்த ஹேனாக்கு செமையா கடுப்பேத்தி விட்டுரும். டே அவன் என்னோட கழுத்தை நெரிச்சான்னு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், இன்னும் நீ அவனை நம்பிக்கிட்டு இருக்க, உனக்கும் ஆனிக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன், இன்னைக்கு எனக்கு நடந்த மாதிரியே நாளைக்கு உங்களுக்கு நடக்கும், அப்பதான் அவனோட சுயரூபம் உங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு அவ திட்டிட்டு அங்கிருந்து கிளம்பிடுவா. அதுக்கடுத்து இப்போ அடுத்த நாள் ஸ்கூல்ல தான் காட்டுவாங்க. ஃபைனல் எக்ஸாம்ஸும் வந்துருச்சு போல. எல்லாரும் கிளாஸுக்கு வந்திருப்பாங்க. அந்த ஹேனா பொண்ணு மட்டும் லீவ் போட்டிருப்பா. சோ இது தெரிஞ்சோனையும் அந்த இல்லால எக்ஸாம்ல ஃபோக்கஸ் பண்ணவே முடியாது. அவன் நேத்து நடந்த விஷயங்களையே யோசிச்சுக்கிட்டே இருப்பானா. இதனால அவன் அப்படியே ரொம்ப டிப்ரெஸ் ஆயிட்டு அவன் ஷோல்டர்ல இருக்க தலம்ப போட்டு ஒரு மாதிரி அரிச்சுக்கிட்டே இருப்பான். இவன் எப்பப்பெல்லாம் டிப்ரெஸ்ட் ஆகிறானோ அப்பெல்லாம் இப்படிதான் பிஹேவ் பண்ணுவான் போல. இதனால கடைசியில அந்த எக்ஸாமை பாதிலே விட்டுட்டு தலைவலி தாங்க முடியாம வெளியே வந்துருவான். அதுக்கடுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயின் வந்து என்ன ஆச்சுன்னு கேட்க வருவா. அப்ப அந்த இல்ல அப்படியே நேத்து ஹேனாக்கு நடந்ததை பத்தி சொல்லலான்ட்டு வருவான். ஆனா அதுக்குள்ள அவ எனக்கு ஏற்கனவே போன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டா, ஆனா அது உண்மையா இருக்குமான்ட்டு எனக்கு டவுட்டா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருப்பா. ஆனா அதுக்கு அந்த இங்க பாரு என்னவா வேணாலும் இருக்கட்டும், ஆனா இப்போதைக்கு நீ அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க் பக்கமே போகாத அப்படிங்கிற மாதிரி வார்ன் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆனா இப்பவும் நம்ம ஹீரோயின் இவன் சொல்றத பெருசாவே எடுத்துக்க மாட்டா. ஏன்னு கேட்டா தன்னோட வாழ்க்கையில தனக்கு ஆறுதலா இருந்த ஒரே ஒரு ஆளு அந்த மெஜிஷியன் மட்டும்தான். என் மனசுக்குள்ள இப்ப ஓடுறது எல்லாமே ஆனா சொல்றது பொய்யா இருக்கணும், நம்ம பார்த்த வீடியோ ஃபேக்கா இருக்கணும், போலீஸ் இவனை தேடுற விஷயமுமே தப்பான இன்ஃபர்மேஷனா இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும் தான் என் மைண்ட்ல ஓடிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு வெளியே இருந்து பார்க்க நான் ஏன்டா இப்படி லூசுத்தனமா பண்றேங்கிற மாதிரி இருக்கலாம், ஆனா உண்மையிலேயே அந்த மெஜிஷியன் என்னோட வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமானவர், அதனால என்னால அவ்வளவு சீக்கிரத்துல அவர் கெட்டவர் அப்படின்லாம் முடிவுக்கு வர முடியாது அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லிக்கிட்டு இருப்பா. அதுக்கடுத்து இங்க சீன் கட் பண்ணி அப்படியே நைட்டு இல்லோட வீட்டுல தான் காட்டுவாங்க. அங்க அவங்க அம்மா அப்படியே வந்து இல்ல பிடிச்சு திட்ட ஆரம்பிச்சிருவாங்க. என்னடா இது இன்னைக்கு எக்ஸாம்ல பாதிலே வெளியே வந்துட்டியாமே, கேட்டதுக்கு தலைவலிக்குதுன்னு சொன்னியா, என்ன அந்த அளவுக்கு உண்மையிலே உடம்பு முடியல அப்படிங்கிற மாதிரி பல கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அதுக்கு அந்த இல்லும் பொறுமையா ஆமா என்னால ரொம்ப முடியல, எனக்கு தலையே வெடிக்கிற மாதிரி இருந்துச்சு, அதனாலதான் நான் பாதிலே வந்துட்டேன் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனா அப்பயும் அவங்க பிள்ளையோட ஹெல்த்தை பத்தி யோசிக்காம டே என்னடா இப்படி அசால்ட்டா சொல்ற, இது எவ்வளவு முக்கியமான எக்ஸாம் தெரியுமா அப்படின்ட்டு இப்பயும் மார்க் பத்தி தான் கன்சர்னா பேசிக்கிட்டு இருப்பாங்க. இப்ப கரெக்டா இந்த இடத்துக்கு இல்லோட அப்பாவும் வந்துருவாரு. அவர் அப்படியே வந்து அவன் தான் உடம்பு முடியலங்கிறானே, அவனை போட்டு டார்ச்சர் பண்ணாத அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருப்பாரு. சரி இவரான்ட்டு அந்த இல்ல புரிஞ்சுக்குவாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா அவர் அப்படியே அவர் ஒய்ஃப் கிட்ட நீயே இப்படி சம்பந்தமே இல்லாம அவன் மேல ரொம்ப கோச்சிக்கிற அப்படின்னு கேட்டோனையும் அவங்க அம்மா இந்த மேஜிக் விஷயத்தை பத்தி எல்லாத்தையும் சொல்லிடுவாங்களா. இது தெரிஞ்சுட்டு இந்த அப்பாவும் லைட்டா டென்ஷன் ஆயிருவாரு. அப்ப அந்த அம்மா கோவத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம இவன் திரும்பி கொஞ்சம் சேர்த்து வச்சிருந்த மேஜிக் பொருள் எல்லாத்தையும் தூக்கி கீழே போட்டுருவாங்க. இதனால இப்ப அந்த இல்லுக்கு செமையா கோவம் வந்து என்ன சொல்றீங்க, கடைசியா உங்க சந்தோஷத்துக்காக நான் கஷ்டப்படணும் அதான் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவான். இதை கேட்டுன்னு அவங்க அப்பா எதை பத்தி யோசிக்காம சப்புட அந்த இல்ல அரைஞ்சிருவாரு. ஆனா அப்பயும் அந்த இல் எடுத்து சொல்ல ட்ரை பண்ணுவான். இங்க பாருங்க எனக்கு உங்களை மாதிரி லாயராவோ ஜட்ஜாவோ ஆகணும்னு ஆசையே கிடையாது, அதெல்லாம் உங்களோட ஆசை, எனக்கு உண்மையிலேயே எனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்த செய்யணும், இப்போதைக்கு எனக்கு இருக்கிற இன்ட்ரெஸ்டே மேஜிக் மேலதான் அப்படின்னு சொல்லுவான். ஆனா அதுக்கு அவங்க அம்மா அப்பாவும் நாங்க நீ வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கோம், ஆனா நீ உன் வாழ்க்கையை கெடுத்துக்கணுங்கிற எண்ணத்துல பேசிக்கிட்டு இருக்க, மேஜிக் ஷோ பண்ணி உன் வாழ்க்கையை நீ ஓட்ட போறியா, அந்த மாதிரி வாழ்ந்த ஏதாவது ஒரு சக்சஸான பர்சனை பத்தி நீ சொல்லி பாப்போம் அப்படின்ட்டு கேட்பாங்க. அதுக்கு அந்த இல் எனக்கு ஒரு ஆளை தெரியும், நான் அவர் அடிக்கடி அம்யூஸ்மெண்ட் பார்க்ல மீட் பண்ணிருக்கேன், அவர் பெருசா சம்பாதிக்கலனா கூட அவர் கண்ணுல ஒரு சந்தோஷத்தை நான் பாத்திருக்கேன், அதே சந்தோஷம் எனக்கும் கிடைக்காதான்ட்டு நான் ஏங்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆனா இவன் என்ன சொன்னாலும் அவங்க வீட்டுல யாரும் கேட்கற மாதிரி இருக்க மாட்டாங்க. அதுவும் மெயினா அவங்க அம்மா இங்க பாரு நீ ஏதாவது உளறிக்கிட்டு இருக்காத, உன் மூளை ஏதோ மழுங்கி போச்சுன்னு நினைக்கிறேன், இன்னையில இருந்து வீடு விட்டா ஸ்கூல், ஸ்கூல் விட்டா டியூஷன், அவ்வளவுதான், இதுக்கு அடுத்து வாழ்க்கையில யோசிக்கிறதுக்கு எதுவும் இல்ல அப்படின்ட்டு கட் அண்ட் ரைட்டா சொல்லிடுவாங்க. பாவம் இதனால அந்த டிப்ரெஷனோட உச்சிக்கே போயிட்டு இப்ப அழுகவே ஆரம்பிச்சிருவான். அதுக்கடுத்து என்ன நினைச்சான்னு தெரியல, நம்ம ஹீரோ போய் மீட் பண்ணணும்ட்டு ஸ்ட்ரெயிட்டா யாருக்குமே தெரியாம அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு தான் வருவானா. ஆனா அங்க வந்த நியூ ஏற்கனவே செம டிப்ரெஷன்ல இருக்கிற இவனுக்கு சின்ன வயசுல இருந்து இவன் இப்ப பார்த்தாலும் படிப்பை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு போயிருப்பான்ல, அது எல்லாமே மைண்டுக்கு வரும். அது மட்டும் இல்லாம இத்தனை வருஷம் அவன் வாழ்க்கையில அவன் வாழ்ந்த நாட்கள் எல்லாமே அவனுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கோ இல்லையோ அவங்க பேரண்ட்ஸ் ப்ரோக்ராம் பண்ணி வச்ச மாதிரி தான் இருக்கு. சோ இத்தனை நாள் வரைக்கும் நான் ஒரு ரோபோ மாதிரி தான் வாழ்ந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிருவான். இந்த மாதிரி ஒரு நரக வேதனையான வாழ்க்கையில இருந்து என்னால தப்பிக்கவே முடியாதா அப்படின்ட்டு அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கப்ப திடீர்னு ஒரு இடம் பூரா இவனுக்கு பிடிச்ச மாதிரி சில பூக்கள் இருக்கும். அதுக்கு நடுவுல நம்ம ஹீரோயினும் ஹீரோவும் நின்று மேஜிக் பண்ற மாதிரி இவன் பாத்துக்கிட்டு இருப்பான். அதுக்கடுத்து அப்படியே ஒரு பிளாஷ் என்னன்னு பார்த்தா இந்த இல்ல இப்ப மயக்கம் போட்டு விழுந்திருப்பான் போல. ஆனா மயக்கத்துல இருந்து எந்திரிச்சோன்னுமே அவன் இவ்வளவு நேரம் யோசித்த எல்லா விஷயமும் அவனோட மைண்டுக்கு வருமா. அதோட சேர்த்து நம்ம ஹீரோவோட அந்த மெஜிஷியன் ட்ரெஸ் இருக்கும்ல அதுவுமே அவன் பக்கத்துலதான் இருக்கும். சோ இதுலயே நம்ம ஹீரோ இங்க வந்துட்டு போயிருக்கான் அப்படிங்கறத அவன் புரிஞ்சுக்குவான். இதெல்லாம் ஒரு பக்கம் அப்படி நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இந்த ஊர்ல தனியா நடந்துகிட்டு இருக்க ஒரு பாட்டி கிட்ட ஒருத்தன் போய் உங்களுக்கு மேஜிக் மேல நம்பிக்கை இருக்கா அப்படின்ட்டு கேட்பான். அவனை பார்க்க அப்படியே நம்ம ஹீரோ மாதிரியே தான் இருக்கும், பட் நம்மளுக்கு ஃபேஸ சரியா காட்ட மாட்டாங்க. அந்த பர்சன் இப்ப என்ன நினைச்சான்னு தெரியல, அவன் டக்குன்னு அந்த பாட்டியை தள்ளி விட்டுட்டு அவங்க கிட்ட இருக்க பர்ஸை மட்டும் எடுத்துட்டு போயிருவான். இதெல்லாம் பாக்குறப்ப ஒருவேளை
நம்ம ஹீரோ கெட்டவனா இருப்பானோ அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும். ஆனா இப்படி நம்ம ஹீரோ அந்த பாட்டியை தள்ளி விட்டு அவங்க கிட்ட இருந்து பர்ஸ் எடுத்துட்டு வந்தனால அடுத்த நாள் போலீஸ் இவன் மேல சந்தேகப்பட்டு இவன் தங்கி இருக்கிற அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கே வந்துருவாங்க. ஆனா அந்த இடத்துல நம்ம ஹீரோ இருக்க மாட்டான். அதனால இப்ப ஸ்ட்ரெயிட்டா நம்ம ஹீரோனோட ஸ்கூலுக்கு போய் இப்ப நம்ம ஹீரோன் கிட்ட சில கொஸ்டின்ஸ் அந்த போலீஸ் கேட்க ஆரம்பிப்பாங்க. அதை எப்படி கரெக்டா இவகிட்ட வந்து விசாரிக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தா இவ அடிக்கடி அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு போயிட்டு வருவாள். இதை வந்து நிறைய பேர் நோட் பண்ணி இருந்திருப்பாங்க போல. அதனாலதான் இப்ப நம்ம ஹீரோவை பத்தி இவளுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரியுமா அப்படிங்கிறதுக்காக இங்க இவ்வளவு விசாரிக்க வந்திருப்பாங்க. ஆனா நேத்து நடந்தது எல்லாத்தையும் அந்த போலீஸ் சொன்ன கடுத்தும் நம்ம ஹீரோன் இப்பயுமே அந்த போலீஸ் கிட்ட தைரியமா சொல்லுவா, கண்டிப்பா அந்த மெஜிஷியன் இந்த மாதிரி வேலையை பாக்குற ஆளே கிடையாது, நீங்க தப்பா ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன்ல அவர் தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்பா. ஆனா அதுக்கு அந்த போலீஸ், இங்க பாருமா, நாங்க ஒன்னும் ஏனோ தானோன்ட்டு இந்த முடிவுக்கு வரல, அந்த மெஜிஷியன் இந்த மாதிரி ஒரு வேலையை பாக்குற ஆளுன்ட்டு எங்க கிட்ட ஒரு ஐ விட்னஸ் இருக்கு, அவரை கூட இப்ப நாங்க உள்ள கூப்பிடுறோம், நீ அவர்கிட்ட பேசிக்கோ அப்படிம்பாங்க. யாருடா அந்த ஐ விட்னஸ் சொல்லி பார்த்தா அந்த மாயமா மறைஞ்சு போன சூப்பர் மார்க்கெட் ஓனர். இவனை பார்த்தனையும் அன்னைக்கு இவன் நம்ம ஹீரோன் கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணிருப்பான்ல, அதுதான் இவளுக்கு ஞாபகம் வரும். அதனால ஒரு மாதிரி ரொம்ப பயந்து போயிருவா. ஆனா உள்ள வந்த அந்த ஓனர் இப்ப அப்படியே, நீங்க இந்த மெஜிஷியன் பத்தி இவகிட்ட எல்லாம் கேட்காதீங்க, அவனும் இவளும் கூட்டு களவானீங்க, ரெண்டு பேருமே ஃப்ராடு, உள்ள தூக்கி போடுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த ஓனர் சொல்லிக்கிட்டு இருப்பான். இதை கேட்ட அந்த போலீஸ் ஆபீசர், என்னது ரெண்டு பேரும் கூட்டு களவானியா, எதை வச்சு அப்படி சொல்ற? ஓ அதுவா, கிட்டத்தட்ட ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணு என் கடையில வேலை பாக்குறப்ப எனக்கு அட்வான்ஸா கொஞ்சம் பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறேங்கிற பேர்ல என்ன தனியா கூட்டு போனா. அப்ப இவகிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கப்ப திடீர்னு அந்த மெஜிஷியன் எங்க இருந்து வந்தான்னு தெரியல, அவன் வந்து அந்த பிரிட்ஜ் மேல இருந்து என்ன அப்படியே தள்ளி விட்டுட்டான். கீழே பார்த்தா ஒரே பாறை, அந்த பாறையில போய் நான் அப்படியே இடிச்சு மயங்கி விழுந்தவன் தான். அதுக்கு அடுத்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி இப்பதான் நான் சரியாகி வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். என்னன்னு பார்த்தா அன்னைக்கு நம்ம ஹீரோ உண்மையிலே மேஜிக் எல்லாம் போட்டு இவனை மாயமா மறைய வச்சிருந்திருக்க மாட்டான். இவன் கோட்டை ஒரு சொல்லட்டு சொல்ற மாதிரி சொல்லட்டி அப்படியே கைய வச்சுதான் இந்த ஓனரை தள்ளி விட்டுருப்பான். இதை பின்னாடி இருந்து பார்த்த நம்ம ஹீரோனுக்கு மேஜிக்னால அவன் மாயமா மறைஞ்சு போன மாதிரி தெரிஞ்சிருக்கும். இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சனையும் அந்த போலீஸ் ஆபீசர், இந்த ஓனர் சொல்றதெல்லாம் உண்மையா அப்படிங்கிற மாதிரி கேட்பான். நம்ம ஹீரோன் அங்க நடந்த எல்லாத்தையுமே தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு வருவா. இந்த மாதிரி இந்த சூப்பர் மார்க்கெட் ஓனர் என்கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணா அப்படின்ட்டு. ஆனா இவ ஏற்கனவே ஒரு மாதிரி பயத்திலையும் பிளஸ் அதிர்ச்சியிலும் இருக்கா. அதனால இவளால் சரியா பேசவே முடியாதா. இதை யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த ஓனர் அப்படியே, இவகிட்ட நீங்க கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க, ரெண்டு பேருமே ஃப்ராடு, ரெண்டு பேருமே பிடிச்சு உள்ள போடுங்க அப்படின்ட்டு அவன் சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்ப திடீர்னு அந்த இடத்துக்கு இல் வருவான். அவன் வந்து, நீங்க நினைக்கிற மாதிரி நேத்து மெஜிஷியன் எந்த ஒரு வயசானவங்க கிட்ட இருந்தும் பர்ஸ் எல்லாம் திருடல, சொல்ல போனா அவர் நேத்து என் கூட அம்யூஸ்மெண்ட் பார்க்ல தான் இருந்தாரு அப்படின்ட்டு இப்ப அந்த இல் உள்ள வந்து சொல்லுவான். உடனே அந்த போலீஸும் இல் கிட்ட, நீ எந்த டைமிங்ல அவர் கூட இருந்த அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டு விசாரிப்பாரு. இவன் அப்படியே, ஒரு 11 o'clock இருக்கும், அப்பதான் நாங்க 2 பேரும் அம்யூஸ்மெண்ட் பார்க்ல இருந்தோம் அப்படிம்பானா. இதெல்லாம் யோசித்து பார்த்த அந்த போலீஸ் ஆபீசர் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிருவாரு. ஏன்னா அதே 11 மணிக்கு தான் அந்த பாட்டி கிட்ட இருந்து மெஜிஷியன் ட்ரெஸ் போட்டு யாரோ வந்து பர்ஸை திருடிட்டு போயிருப்பாங்க. இது தெரிஞ்சோட அந்த இல்லி அப்படியே, ஒருவேளை ஏன் 2 மெஜிஷியன் இருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி புதுசா சந்தேகத்தை கிளப்பி விடுவான். இதனால அங்க இருக்கிற அந்த ஓனரா இருக்கட்டும், நம்ம ஹீரோயின், போலீஸ்மேன் எல்லாருமே ஒரு மாதிரி குழம்பி போயிருவாங்க. இப்ப இல்லும் இந்த கேஸ்ல சம்பந்தப்பட்டிருக்கான் அப்படின்னு தெரிஞ்சோனையும் இல்லோட பேரண்ட்ஸ் ஸ்ட்ரைட்டா ஸ்கூலுக்கே வந்துருவாங்க. இதுவே இன்னொரு பக்கம் அந்த இல்லையும் நம்ம ஹீரோயினையும் தான் காட்டுவாங்களா. இப்ப நம்ம ஹீரோயின் கேப்பா, உண்மையிலே நேத்து நைட்டு நீ அவன் கூட தான் இருந்தியா அப்படின்ட்டு. அப்புறம் தான் அந்த இல் தெளிவா ஒரு விஷயத்த சொல்லுவான். என்னன்னா, நேத்து அவன் அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு போனப்பயே டிப்ரெஷன் தாங்க முடியாம மயக்கம் போட்டு விழுந்திருப்பான். பட் ஆனா அந்த பாதி மயக்கத்துல அவன் இருக்கிறப்ப நம்ம ஹீரோ இவன் பக்கத்துல வந்து இவனை எழுப்ப ட்ரை பண்ணி கடைசியா இவனோட ட்ரெஸ்ஸையுமே அவன் பக்கத்துல வச்சுட்டு போயிருந்திருப்பான். சோ இதனாலதான் அந்த இல் கன்ஃபார்மா சொல்லியிருக்கான், நேத்து நைட் அம்யூஸ்மெண்ட் பார்க்ல நான் அந்த மெஜிஷியன் கூட தான் இருந்தேன் அப்படின்ட்டு. அதுக்கடுத்து இப்ப ஸ்கூலுக்கு வந்திருக்க தன்னோட அம்மா அப்பா கிட்ட இல் போய் பேச போவானா. அவங்க அம்மா எடுத்த உடனேயும், டேய் உண்மையிலே உனக்கு மூளை கீழே எதுவும் குழம்பி போயிருச்சா, அந்த மெஜிஷியன் ஒரு திருடன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அவன் கூட சேர்ந்து நீ நைட்டு சுத்தினியா, இங்க பாருங்க உண்மையிலே அவர் அப்படிப்பட்ட ஆள்லாம் கிடையாது, நேத்து நைட் அவர் ஏன் கூட தான் இருந்தாரு, அவர் கண்டிப்பா அந்த திருட்டு வேலையை பார்த்திருக்கவே மாட்டாரு அப்படிங்கிற மாதிரி அந்த இல் சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனா இவங்க அம்மா அப்பா என்னைக்கு இவனோட பேச்சு கேட்டிருக்காங்க. இப்ப அப்படியே அவங்க அப்பா, இங்க பாரு நேத்து நைட் நீ அவன் கூட இருந்ததாவே இருக்கட்டும், ஆனா இத பத்தி நீ ஒன்னும் போலீஸ் கிட்ட சொல்ல வேண்டாம், இதுக்கு முன்னாடி நீ கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டும் தெரியாம பதட்டத்துல சொல்லிட்டேன்னு சொல்ற, அதுதான் உன்னோட ஃபியூச்சருக்கு நல்லது அப்படின்ட்டு மிரட்டுவாரு. ஆனால் அந்த இல் கேட்கவே மாட்டான். நான் மட்டும் அந்த மெஜிஷியனுக்கு விட்னஸா இல்லனா ஒரு நல்ல வர இப்ப போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிரும் அப்படிங்கிற மாதிரி எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுவான். ஆனா அதுக்கு உடனே அவங்க அப்பா, என்னது நல்லவனா, அப்படி நல்லவனா இருக்கிறவன் ஏன் அந்த பால் அடைஞ்ச அம்யூஸ்மெண்ட் பார்க்ல தங்கிட்டு இருக்கணும், அவனுக்கு ஒரு ப்ராப்பரான வேலை கிடையாது, ப்ராப்பரான ஐடென்டி கிடையாது, இப்படிப்பட்டவன்லாம் கண்டிப்பா ஃப்ராடா தான் இருப்பான். அது மட்டும் இல்லாம நீ அந்த மெஜிஷியனை தானே எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டு லைஃப்ல ஃப்ரீயா ஹாப்பியா இருக்கணும்ட்டு நாங்க உன்னை லாயரா ஆக்கி பார்க்கணுங்கிறத கூட தப்புன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. இனி எப்படி இந்த கேஸ்ல அந்த மெஜிஷியனை பிடிச்சு நிறைய விசாரிப்பாங்க, அதுலயே அவன் எப்படிப்பட்ட ஆளுன்னு உனக்கு தெரிய வரும். அதுக்கு அடுத்துதான் நானும் உங்க அம்மா உன் மேல எவ்வளவு அக்கறை வச்சு உன்னை படிப்புல போக்கஸ் பண்ண சொல்றோங்கிறது உனக்கு புரிய வரும். சோ கடைசி நீயே டிசைட் பண்ணிக்குவ, அந்த மெஜிஷியன் மாதிரி உனக்கு ஒரு வாழ்க்கை வேணுமா இல்ல நாங்க அரேஞ்ச் பண்ணி கொடுக்குற வாழ்க்கை உனக்கு வேணுமான்ட்டு. இவங்க அப்பா இப்படி திரும்பவும் இல்லோட வாழ்க்கையில இவர் எடுக்கிற டிசிஷன் தான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சோனையும் இல்லுக்கு ஒரு மாதிரி பயங்கரமா தலைவலிக்க ஆரம்பிச்சிரும். அதாவது அவன் திரும்ப டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு போக ஆரம்பிச்சிருவான். அதனால இப்போ ஒரு மாதிரி தலைவலியோட அந்த ரூம்ல இருந்து வெளியே வந்தா அங்க இருக்கிற ஸ்கூல் மெம்பர்ஸ் எல்லாருமே இப்ப இந்த
இல்ல பார்த்து இவன் என்ன நல்லா படிக்கிறவன் நினைச்சா அந்த திருடனான மெஜிஷியன் கூட சேர்ந்து சுத்திக்கிட்டு இருக்கான். அப்ப இவன்கிட்டயும் நம்ம பார்த்து உஷாரா தான் இருக்கணும் போலயே, இவனுமே அவன மாதிரி ஃப்ராடா இருப்பான் போலயே அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருவாங்க. இப்படி நடந்துன்னு அந்த இல் இன்னும் டிப்ரெஷன் ஆயிருவான். அதனால தான் என்ன பண்றோம் அப்படிங்கிறது கூட தெரியாம அங்க இருக்கிற சேர் எல்லாம் எடுத்து போட்டு உடைக்க ஆரம்பிச்சிருவான். இதெல்லாம் இப்படி ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் ஏரி பக்கத்துல ஒரு லேடி நடந்து போய்கிட்டு இருப்பாங்க. அப்போ அங்க தண்ணில ஏதோ மிதக்கிற மாதிரி அவங்க பாப்பாங்க. என்னன்னு பக்கத்துல போய் பார்த்தா யாரோ செத்து மிதந்துகிட்டு இருப்பாங்க. இது யாரோட டெட் பாடி? இதுக்கும் நம்ம ஹீரோக்கும் சம்பந்தம் இருக்குமா? இனிமேல் இல்லோட வாழ்க்கையிலும் நம்ம ஹீரோனோட வாழ்க்கையிலும் என்னென்னலாம் பிரச்சனை வரப்போகுது அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம நாளைக்கு வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ ஓகே கைஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஹைப் பண்ணுங்க, மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிடுங்க. நாளைக்கு வீடியோ உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் பை.